அதுக்கப்புறம் அந்த 2 வீக்ஸ் கேம் எனக்கு போயிடுச்சு. ஒருவேளை எனக்கு டைட்டில் வின்னர் ஆகிற வாய்ப்பு இருந்திருந்தா, அந்த 2 வீக்ஸ் போனதுனாலயும், ரெட் கார்டு கொடுத்ததுனாலயும் அந்த ஒரு சான்ஸ் எனக்கு போயிடுச்சு. அப்போ வந்து எல்லாருமே அந்த ஒரு சான்ஸ்க்காக தான் அந்த கேம்குள்ள விளையாடுறாங்கன்னா, ஆப்வியஸா என்னோட சான்ஸை வந்து நீங்க டிப்பிக்கலா ஸ்டாப் பண்ணியிருக்கீங்க. இன்ஃபேக்ட் பேன் பண்ணியிருக்கீங்க என்னோட வளர்ச்சியை அப்படின்னு சொல்லும்போது, இவ்வளோ ட்ராமாவை நான் அனுபவிச்சிருக்கேன். இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸா உள்ள வந்தவங்க எல்லாம் ஜஸ்ட் வந்து நீங்க என்ன எவிக்ட் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல. நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் தான் உள்ள வந்து 2 வீக்ஸ் செலிப்ரேட் பண்ணியிருப்பேன். அந்த ஒரு கொண்டாட்டத்தில் இருந்திருப்பேன். நானும் அந்த ஷோல இருந்தேன்னு ஏதோ ஒரு நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். அந்த ஒரு என்ன எல்லாரும் வன்மத்தோட பார்த்தாலும் நான் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் பார்த்தேன். எல்லாரும் கூட எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன் உருவாயிருக்கும். அது எல்லாத்தையும் கட் பண்ணி என்னை வந்து ஒதுக்கி வைக்கிற மாதிரி ஒன்று பண்ணி ரெட் கார்டு கொடுத்து என்னை உள்ளே வர விடாமல் என்னை வந்துட்டு சொசைட்டியுமே தப்பாக பார்க்குற இடத்துல என்னை ஒன் ஆர் ஷோல எல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணி இவ்வளோ அசிங்கப்படுத்திட்டு இப்போ டிஆர்பிக்காகவோ இல்லை ஃபினாலேக்காகவோ ஒரு நாளைக்கு மட்டும் கூப்பிட்டா இந்த ஒரு நாளில் நீங்கள் சொன்ன தப்பெல்லாம் சரியாயிடுமா அப்படிங்கிற மாதிரி அதை வந்து நான் பேசுறது ஹாஷா பேசுகிறேன். ஆனால் அவளுக்கு தெரியும் எப்படி பேசணும்னு. அவள் வந்து அவ இடத்துல இருந்து அவளுக்கான ஜஸ்டிஃபிகேஷனும் ரொம்ப டீசெண்டாக, ரொம்ப நாசுக்கா, ரொம்ப அழகா இந்த அரோராலாம் பேசுகிறாள்ல, அதை வந்து அவள் சுகர் கோட்டடாக பேசுகிறா, கனி சுகர் கோட்டடாக பேசுகிறானாலுமே இவளுக்கான விஷயத்துக்கான நியாயத்தை ரொம்ப தெளிவாக, அழகாக, நிதானமாக அது சேனல் கிட்ட பேசி ஒரு டெசிஷனுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். ஸோ பாரு வந்தால் எனக்கும் சந்தோஷம் தான். ஒரு சின்ன ஹோப் இருக்குது வருவாங்களோ அப்படின்னு. வந்து அவங்க மரியாதையை காப்பாற்றிக்கணுமே தவிர வர்றதுனால அவங்க மரியாதை, அவங்க இமேஜ் இன்னும் டேமேஜ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க கட் அண்ட் ரைட்டா அந்த டிமாண்டை வச்சுட்டு தான் வரணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியனா இருக்கு. இதில் இன்னொரு பாலிடிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒருவேளை பாரு வரல அப்படின்னு சொன்னால் விஜேஎஸோட பேர் டோட்டல் டேமேஜ் ஆயிடுச்சு. அடுத்த சீசனில் ஹோஸ்ட் விஜேஎஸ் பண்ணால் நாங்கள் ஷோ பார்க்க மாட்டோம் அப்படிங்க. நானுமே சரி, அடுத்த சீசன்லேயும் திருப்பி ஹோஸ்ட் இவன் தான் வரான் அப்படின்னா நல்லா ரிவ்யூ பண்ணுவேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. வேற யாராவது வந்தால் ரிவ்யூ பண்ணலாம். ஆனால் திருப்பி இவன் தான் வரான் அப்படின்னு சொன்னால் ரிவ்யூ பண்ணலாம். ஆனால் எப்படி பண்ணுவேன்னா திருப்பி ஹோஸ்ட்டை திட்டி தான் பண்ணுவேனே தவிர எனக்கு ஹோஸ்ட்டை திட்டுறதுல தான் அந்த கான்ஷியஸ் போகும். ஏன்னா ஒரு ஃபிக்ஸட் மைண்ட் செட் வந்துருச்சு, இவன் இப்படி தான் இருப்பான், இப்படி தான் ஹோஸ்ட் பண்ணுவான்னு. அப்போ வந்து அவனை திட்டத்துக்காக தான் ரிவ்யூ பண்ணுற மாதிரி இருக்குமே தவிர கண்டஸ்டன்ட்டோட விஷயங்களையோ மேபி அப்போ நல்ல கண்டஸ்டன்ஸாக கூட இருக்கலாம். அப்போ வரும்போது அந்த கேமோட அனலைஸோ இல்லை கண்டஸ்டன்ஸோட விஷயங்களையோ பேசுறதுக்கு பதில் இந்த ஹோஸ்ட் என்ன பண்ண போகிறான் வாரத்தில், இந்த ஹோஸ்ட் என்ன பண்ண போகிறான் வாரத்தில், அவன் இப்படி தானே பண்ணுவான்னு சொல்லி ஒரு ஃபிக்ஸட் மைண்ட் செட்டுக்குள்ளே போயிட்டா அது நியாயமான ரிவ்யூவாக இருக்காது கண்டிப்பாக. அப்படின்னும் போது ஒரு ஷோவில் பண்ணும்போது அது ஓப்பன் மைண்ட் செட்டோட பண்ணாதான் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் ஒவ்வொரு சீசன், போன சீசன்லையும் சரி இந்த சீசன்லையும் சரி, அவன் ஒரு வெளியில் அவங்கள பற்றின விஷயங்கள் எனக்கு தெரிய வேணாம். அது ஒரு மாதிரி விஷயங்களோ திவாகர் மாதிரி விஷயங்களோ இல்லைனா வந்து இவங்க இந்த சீரியலில் நடிச்சாங்க அந்த சீரியலில் நடிச்சாங்க அதில் அவங்க ஹீரோவாக இருக்காங்க, சபரி வந்து இன்ட்ரு அப்படின்னு அந்த விஷயங்கள் நம்ம மைண்டுக்குள்ளே வரக்கூடாது. வந்துடுச்சுன்னா அது ஓப்பன் மைண்ட் செட்டாக அந்த இன்ட்ரு இருக்காது. நம்ம தான் அந்த சீரியல் அவனை ஹீரோவே பார்த்துரும். இதில் தான் நம்ம வந்து வெளியில் வந்து இவனை தப்பாக தானே பார்த்தோம் யூடியூப்லலாம், இவன் வந்து இது மாதிரி தானே வீடியோஸ் போட்டிருக்கான், அப்போ இவனை எப்படி நம்ம நல்ல